ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கடைசியில் சந்திரகலா கார்த்தியை பற்றின விஷயத்தெல்லாம் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட ரொம்பவே ஆர்வமாக கார்த்தியை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி நம்பவே இல்லை. சந்திரா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ டிரைவரை பற்றி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, அவன் டாக்குமெண்ட்ஸில் சைன் போட்ட பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது, தெக்க தெளிவாக எழுதிருக்கா, அதில் அபிராமி அருணாச்சலத்தோட பையன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீ பார்த்தா தானே நம்புவேன். ஒரு நிமிஷம் நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டில் போயிட்டு தேடுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை காணோம். அப்போ சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியலக்கா, உன்கிட்ட ரேவதி மூலமாகவே எல்லாம் உண்மையை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்றாங்க. ரேவதி, நான் உன்கிட்ட காமிச்சேன்ல அந்த வீடியோ, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தல, அதில் ராஜா தான் கார்த்திக் யார், அபிராமி அருணாச்சலத்தோட பையன். இந்த விஷயத்த உங்கள் அம்மா கிட்ட சொல்லு. உங்கள் அம்மா என்னன்னா நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்திரகலா பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்ன சித்தி சொல்கிறீங்க, என்ன வீடியோ, என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவையே குழப்பிடுறாங்க. என்ன ரேவதி, நீ நடிக்கிறியா, உன்கிட்ட தானே காமிச்சேன் அந்த கார்த்தி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் போடுறது, அந்த பத்திரம் எல்லாத்தையுமே காமிச்சேன், நீ உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சித்தி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு மன பிராந்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல சைக்காட்டிஸாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, உனக்கு அந்த டிரைவர் மேலே இருக்கிற கோவத்தில் அவன் மேலே இல்லாத பொல்லாததெல்லாம் பள்ளியை சுமத்திக்கிட்டு இருக்க, நீ முதல்ல நல்ல சைக்காட்டிஸாக போய் பாரு, அப்போ தான் நீயும் சரியாவே, இல்லை இப்படியே போச்சுன்னா உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்திராவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ரேவதி, நீயும் அந்த டிரைவர் கூட சேர்ந்துட்டு ஆடுறியா, எவ்வளோ நாளைக்கு ஆட முடியுமோ ஆடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இருக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் கொஞ்சம் நேரத்தில் அப்பாடா எப்படியோ நம்ம தெரியாத மாதிரி நாடகம் ஆடிட்டோம், ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படியே உண்மையை மறைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வேற பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழிச்சிட்டு இல்லை ரேவதி, இதுக்கப்புறம் பாரு உன் புருஷனுக்கு நான் வைக்கிறேன் செக் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபுல்லாக நான்வெஜ் தான் ஆக்குறாங்க. ஏன்னா கார்த்திக் அவங்க அம்மா இறந்தனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா வீட்டில் ஃபுல்லாக நான்வெஜ் தான் சமைக்க சொல்கிறாங்க. சிக்கன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு சாப்பாடு பரிமாறும் போது நம்ம கார்த்திக் மட்டும் சாப்பிட்றதுக்கு வரல, அவங்க ஓரமாக நிற்கிறாங்க. இதை பார்த்த சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா எல்லாருமே சாப்பிட உட்காந்தாங்களே, எதுக்காக அந்த டிரைவர் மட்டும் சாப்பிட உட்கார மாட்டான், நீ அதை கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சே நான் வேற சாப்பிட உட்காந்துட்டு போகிறேன், அவனை சாப்பிட கூப்பிடாம, நீ வா ராஜா சாப்பிடுங்க கூட அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ ரேவதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, கார்த்திக் வேற நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சித்தி அவனை மாட்டி விடணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி என்ன பண்ணலாம் அடுத்த பிளானை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்ட்டு ராஜா, நீ தான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டியே, உனக்கு நான்வெஜ் அவ்வளோ பிடிக்காதில்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அப்படியா ராஜா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரகலா சொல்கிறாங்க, அவன் எப்படி சாப்பிடுவான், அவன் அம்மா இறந்ததுக்கு நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால தான் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி அதை கண்டுக்கவே இல்லை. உனக்கு வேறு வேலையே இல்லை சந்திரா, எப்போ பாரு அவனை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நான்வெஜ் தானே சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரசம் எல்லாமே இருக்குது, எல்லாமே நம்ம ரேவதி தான் பரிமாறுறாங்க. இந்த தடவை நம்ம சந்திரகலாவுக்கு பெரிய மொக்கை தான். என்ன தான் இருந்தாலும் சந்திரகலா கார்த்தியை பற்றி மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா ஆதாரத்தையுமே திரட்டுறாங்க. ஆனால் அதுலேருந்து எப்படியோ கார்த்திக் தப்பிச்சிடுறாரு. பட் இதுக்கப்புறம் வரதில் நான் கண்டிப்பாக நம்ம கார்த்திக் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மாட்டுறது தான் சீனே. ஏன்னா இவ்வளோ நாள் சந்திரகலாவை பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கார்த்தியை பற்றின உண்மைலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என் தங்கச்சி எவ்வளவோ நிரூபிக்க எனக்கு ட்ரை பண்ணான், ஆனால் நான் தான் அவள் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரகலா பக்கம் பேசுவாங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரத்திலே நடக்கும். நம்ம கார்த்தியை பற்றின உண்மை எல்லாமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.